பிரெயின் ஹெல்த் இஸ் த கீ டு சக்ஸஸ். நம்மக்கிட்ட மெமரி அப்படின்ற ஞாபகத்திறன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம இங்கெல்லாம் வந்திருப்போமா? ஸோ ஞாபகத்திறன் அப்படின்றது வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் அவர் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த மெமரியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஞாபகத்திறன் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆரோ டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ARROW, ஆரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா ஆக்டிவ் ரீடிங். ரீடிங்னா சும்மா புக்கை இங்கே வச்சுட்டு ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட் கிடையாது. ஆக்டிவ் ரீடிங், நல்லா கண்ணும் கருத்துமாக படிக்கணும். அடுத்தது ரிவிஷன். இப்போ என்ன படித்தோம், இப்போ ஒரு பேஜ் படித்து முடிச்சிட்டோம்னா என்ன படித்தோன்னு மைண்டில் ஓட்டணும், ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீகால், மூணாவது ஆர். ரீகால் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்ம அதை ரீகால் பண்ணணும்னா, இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது 0 டே. அந்த படித்த கண்டென்ட்டை அடுத்த நாள் படிக்கணும், Day 1 படிக்கணும். அடுத்தது Day 3 திருப்பி ரீகால் பண்ணணும். அடுத்தது Day 7 1 வீக் கழித்து ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 மந்த் கழித்து ரீகால் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 தடவை நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களோட மெமரி சர்க்கியூட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் பதிஞ்சிரும். மெமரி சர்க்கியூட்னே தனியாக நம்ம பிரெயினில் இருக்குது. ஹிப்போ கேம்பஸ் வந்து அதுக்கு மெயின் ஏரியா. ஸோ அங்கே போய் ப்ரோட்டீன் ஜீன் லெவலில் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. ஸோ இன்றைக்கி போய் எல்லோரும் உங்கள் சில்ட்ரனோட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஆரோ டெக்னிக். ஏ வந்து ஆக்டிவ் ரீடிங், ஆர் வந்து ரிவிஷன், ரெண்டாவது ஆர் வந்து ரீகால். ரீகாலில் 0, 1, 3, 7, 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0 டே, ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறம் 3rd டே, 1 வீக், 1 மந்த், இந்த மாதிரி ரீகால் பண்ணணும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது ரீகால் பண்ணிட்டோம். ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன். நம்ம படித்ததை அப்படியே போய் எக்ஸாமில் வாமிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு உள்ள ஸ்டைலில் ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளோ சார்ட்டோ இல்லை ஒரு பிக்சர்ஸ் போட்டு அதில் டயக்ராமோ ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சு அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ், அதில் உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ரைட்டிங், ட்ராயிங். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, அந்த நோட்ஸை திருப்பி பார்க்குறது. அந்த மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது மெமரி ஏரியா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பிரெயின், மூளையோட ஆரோக்கியம் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி உணவு நல்வாழ்வு. உணவு நல்லா இருந்தால் மட்டும்தான் பிரெயினும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறையா இருக்குது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்குது ப்ரோட்டீன் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கிடைக்குது. நம்மலாம் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. டோப்பமின் நல்லா இருந்தால் நான் நல்லா வேகமாக போவேன் வருவேன். அதே டோப்பமின் குறைஞ்சா நடுக்குவாத வியாதியாக மாறிடும். ஒரே இடத்துல சில மாதிரி உட்காந்துருப்போம். அடுத்தது அசிட்டைல் கோலின் நல்லா இருந்தால் என்னோட மெமரி நல்லாயிருக்கும். அசிட்டைல் கோலின் குறைஞ்சிச்சின்னா ஞாபக மறதி நோய் வந்துடும். செரட்டோனின் நல்லா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பி பர்சனாக இருப்பேன். அதே செரட்டோனின் குறைஞ்சிச்சின்னா ரொம்ப டிப்ரெஷன் போயிடுவேன். ஸோ நம்ம எல்லாமே ட்ரிவன் பை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான். நம்மளோட மூடை டிசைட் பண்ணுறது, நம்மளோட ஆக்டிவிட்டி, கை கால் அசைவு எல்லாத்தையுமே, தூக்கம் முதற்கொண்டு எல்லாமே டிசைட் பண்ணுறது நம்மளோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். அது பிரெயினில் இருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ஃபீட் பண்ணுறது எது? நம்ம சாப்பிட்ற உணவு. உணவு மட்டும் இல்லை, நம்மளோட உள்ளம் எல்லாமே தான், எல்லாம் சேர்ந்தது தான். நம்ம எப்படி வந்து ஐம்புலன்களில் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட பிரெயினோட ஹெல்த் வந்து இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உறக்கம். தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும். நம்ம பிரெயினில் எப்படி நம்ம கையில் வாட்ச் கட்டியிருக்கோமோ அதே மாதிரி பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. சுப்ராகயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். அந்த கிளாக் வந்து நைட்டு 11 மணிலேருந்து விடிய காத்தால 4 மணி வரைக்குமே ரெஸ்ட் எடுத்துருக்கணும். யாரெல்லாம் ஒரு 10 மணிக்குள்ளே படுத்துறேன்னு சொல்கிறவங்களாம் அப்படியே கை தூக்குங்க. நாங்கள் எப்போவுமே 10 மணிக்குள்ளே தூங்கிடுவோம் மேடம் அப்படின்னா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தூங்கி காலையில் 4:30 5 மணிக்கு எந்திரிச்சா நம்மளோட பிரெயின் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஞாபக மறதி நோயெல்லாம் வராது. டிவி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தூக்கம் போச்சு. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நம்ம டிவி பார்த்துட்டு மொபைலில் அதை பார்த்துட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம கனவுல அதுதானே வருது. டிவியில் பார்க்குறது தானே வருது கனவுல. ஆக்சுவலாக கனவு நல்லதா கெட்டதா அப்படின்னா கனவு நல்லது தான். எல்லாருக்குமே கனவு வரும். ரெம் ஸ்லீப்பில் வர்ற கனவு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் ரெம் ஸ்லீப்பில் வர்ற கனவு நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. கனவு வரும்போது நம்ம பிரெயினில் இருக்க சைனாப்ஸ், அதாவது ஒவ்வொரு நியூரானும் இன்னொரு நியூரானோட கேப் இருக்கும். அந்த கேப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ நம்மளோட மெமரி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு
நல்ல விதமாக பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்கக்கூடாது, மொபைலில் நெகட்டிவான விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. எதெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ அது போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துக்கும். அதனாலையும் ஸ்ட்ரெஸ் வரும். இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 18 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களாம். நான் கேட்டேன், 24 மணி நேரம் தானே இருக்குது ஒரு நாளைக்கு, அதில் எப்படி 18 மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, இல்லை மேம் 2 மணிக்கு படுப்பேன், 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குவேன், மீதி நேரம்லாம் மொபைலோட தான் இருப்பேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி நடந்த விஷயம். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. தலைவலி தலை சுத்தல்னு வந்தாங்க. ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு எந்த மொபைல் எந்த டிவியும் பார்க்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் வந்தால் பேசலாம், மற்றபடி யூடியூப் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஒரு வியாதியிலேருந்து வெளியில் வரத்துக்கு மாத்திரை 50% மருத்துவர் அப்படின்னா நீங்களும் 50% தான். அதனால சொல்கிறத கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். 18 மணி நேரம் மொபைல். நிறைய பேர் கை குழந்தை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா தலைவலின்னு வருவாங்க. 5 மணி நேரம் மொபைல் பார்க்குறாங்களாம். ஏங்க 1 வயசு குழந்தை பால்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். கொடுக்குறேன் மேடம். அப்புறம் எப்படிப்பா 5 மணி நேரம் மொபைல் பார்க்குறீங்க? குழந்தை தூங்கும்போது நீங்களும் தானே தூங்கணும். இல்லை மேம், அது தூங்கும்போது நான் மொபைல் பார்ப்பேன். அப்போ அது முழிச்சிருக்கும்போது சும்மா அதுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே மொபைல் பார்ப்பேன். இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் பேரண்டிங் இருந்தால் எப்படி நமக்குள்ளே பாண்டிங் வரும்? குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையில எப்படி பாண்டிங் வரும்? ஸோ இந்த மொபைலுக்கு ஆக்சுவலாக எல்லாருமே அடிமை ஆயாச்சு. நம்ம அது கண்ட்ரோலில் இருக்கோமா, அது கண்ட்ரோலில் நம்மளை வச்சுருக்கோமானே புரியலை. அதனால் கான்ஷியஸாக நம்ம நிறைய விஷயங்களை கட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளோட பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும். அப்புறம் தூங்கும்போது மொபைலை தலைமாட்டிலே வச்சுட்டு தூங்குறீங்க, ஆமாம் தானே? அலாம் செட் பண்ணிவிட்டு தூங்குறீங்க, அப்படி தானே? அந்த அலாமையும் ஸ்னூஸ் பட்டன் போட்டுவிட்டு தானே தூங்குறீங்க. ஸோ தலைமாட்டில் மொபைலை வைக்கும்போது அதுலேருந்து வர ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் நம்ம பிரெயினை பாதிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களோட பிரெயினை ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்கல் போன் ரொம்ப தின்னாக இருக்கும். பெரியவங்களை ஆக ஆக ஸ்கல் போன் நம்மளோட கபால எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது திக்காக இருக்கும். அதனால ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக பாதிக்கும். நீங்கள் ஃபோன் ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா காது சூடாகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய பேர் ஆட்டுறீங்க. ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட காதுலேருந்து போகிற நரம்புகள் பாதிக்கும், பிரெயின் பாதிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃபோன் இப்போ நம்மளோட பாடி பார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தூங்கும்போதாவது அந்த ஃபோன் நம்ம தலைமாட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. வீட்டில் நோ ஃபோன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஃப்ரீ டைம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃபோன் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எல்லாரும் ஃபோன் எடுக்காமல் இருக்கணும்னு ஒரு உறுதிமொழி கூட எடுத்துக்கலாம். ஒருத்தரோட ஒருத்தர் ஃபேமிலி டைம்னு அதை மாற்றுங்க. டெய்லி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் நம்ம ஃபேமிலி அப்படின்ற ஹெல்த் நல்லாயிருக்கும். ஹெல்த்தில் நிறைய இருக்குல்ல, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த், அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைக்க பழகணும். அப்போ தான் நம்மளோட பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும். பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சியும் தியானமும் மிக முக்கிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். அது எது வேணாலும் பண்ணலாம். வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பிரெயின் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்.